வெல்கம் டு பாஸ்ஜெட் பில்லிங் சாஃப்ட்வேர். நம்ம இன்றைக்கி ஆஃப்லைன் ரெஸ்டாரண்ட் டச் பாஸ் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறது நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அட்மின் பில்லிங்னு 2 டைப்ஸ் ஆஃப் லாகின் இருக்கும். ஸோ இதில் அட்மின் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கும். ஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவங்க வியூ பண்ணிக்கலாம். பில்லிங்கில் இருக்கவங்க ஜஸ்ட் அவங்க லாகின் பண்ணி பில் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்மளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு மெனு கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம். அதே மாதிரி ரேட் சேஞ்ச் பண்ணுறது எல்லா ஆப்ஷனுமே நம்மளே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவோம் நமக்கு. ஸோ அதே மாதிரி இதில் டைனிங் ஆப்ஷன், டேக்அவே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அது மாதிரி டைனிங்க்கு தனியாக கேஓடி, டேக்அவேக்கு தனியாக கேஓடி ஆப்ஷன். அதே மாதிரி கேட்டகிரி வைஸ் எனக்கு கேஓடி வேணும், இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸ் நமக்கு கேஓடி வேணும் அப்படின்னா நம்ம எல்லாமே இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஐட்டம் மாஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ங்கிறது தான் ஐட்டம் மாஸ்டர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஐட்டம் ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஐட்டம் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டுறேன். மினி டிஃபன் காம்போன்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபனுங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ இது வந்து நமக்கு டச் பாஸில் வந்து நமக்கு என்ன கலரில் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ரெட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி 5%னா 5%, இல்லை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ சேல் ரேட் பார்த்திங்க அப்படின்னா டைனின் ஒரு ரேட்டு, டேக்அவே ஒரு ரேட்டு கொடுப்போம் சில இடத்துல பார்த்திங்கன்னா. ஸோ டைனின்க்கும் டேக்அவேக்கும் வேறு ரேட் இருக்குது அப்படின்னா நம்ம அதை இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 120 ஒரு ரேட் வருது, டேக்அவே வந்து ஒரு 130 அப்படின்னா நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபிக்ஸட் ஓப்பன் 2 டைப் ஆஃப் ரேட் இருக்கும். இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே ஃபிக்ஸட் கொடுத்துட்டோம்னா இங்கே என்ன ரேட் கொடுத்துருக்கோமோ அதுதான் ஆட்டோமேட்டிக்காக பில்லிங்கில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓப்பனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா பில்லிங்கில் வந்து அந்த ரேட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ F1 தான் இதில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து பில் பண்ணுறதுக்கு இந்த பில்லிங்கிறத நம்ம கிளிக் பண்ணும்போது பில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணும்போது உங்களுக்கு கேஷியரோட லாகின்ஸ் கேட்கும். ஸோ கேஷியரோட லாகின் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நேம், அவங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டச் பாஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது என்னென்ன கேட்டகிரி இருக்குங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த என்ன கேட்டகிரியோ அதை கிளிக் பண்ணோடனே அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ நான் இந்த டிஃபனுங்கிறதுல வந்து நான் வந்து மினி டிஃபன் காம்போங்கிறது க்ரியேட் பண்ணேன், ரெட் கலர் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுது. ஸோ நம்ம ஒன்ஸ் டச் பண்ணோடனே அந்த ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இதில் மினி டிஃபன் காம்போ வந்து இப்போ 2 ஆட் ஆகிடுச்சு. ஸோ வெண்பொங்கல் ஒன்று ஆட் பண்ணுறேன்னா இங்கே ஆட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதை அப்படியே நம்ம டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் பிரிண்ட் ஆயிரும். ஸோ பில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகிடும். இப்போ கேஓடி வந்து நமக்கு எப்படி போயிருக்குங்கிறது நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். ஸோ மினி டிஃபன் 2, வெண்பொங்கல் 1ங்கிறது உங்களுக்கு வந்து கேஓடிக்கு போயிருக்கும். ஸோ அதே மாதிரி பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பில்லில் வந்து உங்கள் ஷாப்போட நேமு, நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பரு, ஸோ நம்மளோட பில்லு என்ன டைப் ஆஃப் பில்லு. ஸோ டைனின்னா டைனின் உங்களுக்கு. ஸோ மினி டிஃபன் காம்போ 2, ஸோ வெண்பொங்கல் 1 நம்ம கொடுத்தோங்கிறது இங்கே வந்துருச்சு. பில்லுலேயே உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறது உங்களுக்கு பில்லுலேயே ஷோ ஆகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பில்லுலேயே பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ மோட் ஆஃப் பேமெண்ட் நமக்கு வேறு அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹாட் ட்ரிங்க்ஸில் ஒன்று கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு நமக்கு இங்கே ஜிபேயில் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஜிபேயில் வச்சுட்டு கூட என்ன பேமெண்ட்டோ அதை நம்ம இங்கே அப்படியே டச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ஆகிடும். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம பிரிண்ட் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்தோன்னா அந்த பில்லு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அந்த பில்லு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்ம என்ன ஐட்டம் கொடுத்தோமோ ஸோ அதெல்லாம் வந்துடும். நம்ம ஜிபேயில் பேமெண்ட் கொடுத்தனால உங்களுக்கு இங்கே ஜிபே பில்லுங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே சர்க்கிள் நம்ம ரிப்போர்ட் கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். டோட்டலாக எவ்வளோ பில் போயிருக்கு, கேஷ் எவ்வளோ போயிருக்கு, ஜிபே எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே டோட்டல் அமௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதிலே பார்த்துக்கலாம். சேல்ஸ் மாஸ்டரில் போய்ட்டு நமக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு. ஸோ பில் வைஸ் உங்களுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் வேணும். ஸோ எல்லாமே வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். பில் வைஸ் டீட்டெயில் ரிப்போர்ட், பில் வைஸ் கன்சால்டேட்டட் ரிப்போர்ட்டு. ஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரம் டு டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதன்படி நீங்கள் வந்து உங்களுக்கு நமக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ, இல்லை ஐட்டம் வைஸ் என்னென்ன ஐட்டம் வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஐட்டம் வைஸ் சேல் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம இதிலேருந்து வியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.